ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்னைக்கு நம்ம குருமா குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நைட்டே ஊற வச்சுருக்கேன். இது நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கு இது நம்ம ஆட் பண்ணிடலாம் குக்கரில். 1 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 விசில் போல் இதை வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் வந்ததும் நம்ம ஆவி போனதும் இது திறந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி வேகிற நேரத்துக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அரை முறை தேங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன், அதை நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அப்புறமா 5 பல் பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுனதை நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதக்கியாச்சு. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயத்தை கூட. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ பட்டாணி வெந்திருக்கும். குக்கரில் ஆவி போயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இதை நல்லா கலக்கிக்கலாம். நம்ம இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது தேங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ உப்பு இருக்கா பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது, நம்ம திறந்து பார்த்துடலாம். கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம் அடி பிடிக்காம. குருமா இப்போ நல்லா வாசனையாக வந்திருக்கு. இது அப்படியே கொஞ்ச நேரம் வத்தட்டும், அப்படியே கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிச்சு சூப்பராக வத்தி ரெடியாகி வந்திருக்கு. நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். குருமா இப்போ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.